பாரதி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் ஆடி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. Experience your dream retirement life for a day. பெரும் வெள்ளம் மழை சேதம் வருகின்ற போது எல்லா மாநிலங்களுக்கும் அந்த பணம் வந்து கொடுக்கப்படுகிறது. பீகாருக்கு கொடுக்கப்படுகிறது, அஸ்ஸாமுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது மறுக்கப்படுகிறது. ஏன் நம்முடைய மாநிலத்தில் மட்டும் 4 பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர்களே போட முடியாமல் இருக்குது? ஏன் இந்த ஆளுநர் வந்து இதை வந்து தடுக்கிறார்? ஏன் ஆளுநர் வந்து மேற்குவங்க மாநிலத்தில் செயல்பாட்டை வந்து முடக்கிறார்? ஏன் ஆளுநர் வந்து கேரளாவில் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கிறார்? பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வந்து இதெல்லாம் ரொம்ப சுமூகமாக நடக்கிறது. அன்புமணி கிட்ட தமிழ்நாடுங்கிற பெயரை இடம்பெறல, அதுக்கு அவர் சொல்றாரு குறைந்தபட்சம் எங்களை வந்து 25 இடத்துலயாவது வெற்றி பெற செஞ்சிருக்கணும். ஒரு அரசியல் ஆணவம் என்று தான் நான் சொல்லுவேன். அதுதான் மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வரிகளையுமே செஸ்ஸுங்கிற பேர்ல வசூல் பண்ண ஆரம்பிச்சார். நீங்க மன்மோகன் சிங் காலத்தில் விட வசூலிக்கப்பட்ட செஸ்ஸை விட இன்று மோடி அவர்கள் காலத்தில் வசூலிக்கப்படுகிற செஸ் வந்து 300% அதிகம். கார்பரேட் வரி 5 விழுக்காடு குறைத்திருப்பதன் மூலமா அந்த கார்பரேட்டுகளுக்கு வந்து 2 லட்சம் கோடி கிடைத்திருக்கிறது. நம்ம வந்து இந்த கல்வி கடன் வாங்கின மாணவர்களுக்கு வந்து 2020க்கு முன்னால வாங்கின மாணவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னா அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து 2 லட்சம் கோடியை கொண்டு போய் கொடுத்தார். யாரெல்லாம் கடந்த தேர்தலிலே பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லையோ அந்த மாநிலத்து மக்களை பழிவாங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாகவே நான் இதை கருதுகிறேன். ஏழைகளுடைய முதுகை ஒடிக்கின்ற அளவுக்கு கொடுமையான வரிகள். சார், இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் வெளியாகி இருக்கு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார்? பல்வேறு நிதியமைச்சருடைய நிதிநிலை அறிக்கைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்த நிதிநிலை அறிக்கைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் தானே ஒழிய இதை போல அரசியலில் தங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்களை பழிவாங்குவதற்காக ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை. அந்த நிதிநிலை அறிக்கை வந்து யாரெல்லாம் கடந்த தேர்தலிலே பாஜகவுக்கும் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக முன்னணிக்கும் வாக்களிக்கவில்லையோ அந்த மாநிலத்து மக்களை பழிவாங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாகவே நான் இதை கருதுகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை வெளியான உடனே எல்லோரும் கூறியது என்னன்னாக்கா, நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. 48 லட்சம் கோடிக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி தான் அதில் திட்டங்கள் இருக்குமே தவிர சிறப்பு நிதியாக சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிற மாதிரி தமிழக மாநில பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அதை போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி சொல்லலை. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அந்த நிதிநிலை அறிக்கை இருப்பதாக இருந்தால் அது உள்ளபடியே அந்த குற்றச்சாட்டிற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இதை வந்து அவர்கள் எந்த மாநிலத்திற்கு அதிகமாக வழங்குகிறார்கள், எந்த மாநிலத்திற்கு வந்து அதை மறுக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களோடு நாம் விளக்கியிருக்கிறோம். உதாரணமாக மெட்ரோ ரயில் இருக்குது. மெட்ரோ ரயில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து அரசாங்கம் ஒன்றிய அரசு பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுதாங்க. ஆனால் ஏற்கனவே ஒன்றிய அரசு அமித்ஷாவே வந்து அடிக்கல் நாட்டி நாங்கள் தருவதாக ஒத்துக்கொள்ள சொன்ன அந்த பணத்தை வந்து இப்பொழுது எத்தனை முறை கேட்டாச்சு அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அதே போல வெள்ள நிவாரண பணி, பேரிடர் வேளாண்மை திட்டத்தில் வந்து பெரும் வெள்ளம் மழை சேதம் வருகின்ற போது எல்லா மாநிலங்களுக்கும் அந்த பணம் வந்து கொடுக்கப்படுகிறது. பீகாருக்கு கொடுக்கப்படுகிறது, அஸ்ஸாமுக்கு கொடுக்கப்படுகிறது, உத்தரகாண்ட் கொடுக்கப்படுகிறது, சிக்கிம் கொடுக்கப்படுகிறது, பல வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய பேரிடர் வேளாண்மை வந்து நமக்கு வந்து திருச்செந்தூரில் வந்து 115 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அதை போன்ற ஒரு மழையெல்லாம் வந்து அஸ்ஸாம் இமயமலையினுடைய சாரலில் தான் அப்படி மழை பெய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய பெரும் மழை எதிர்பார்த்து நம்ம பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அதற்கான நிவாரணத் தொகை கொடுக்கப்பட்டு பலவிதமான சேதங்கள் எல்லாம் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு 36,000 கோடி வேணும்னு கேட்டிருக்கிறோம். அந்த 36,000 கோடியை கொடுப்பது எப்படி என்பதற்காக 2 முறை வந்து ஒன்றிய அரசினுடைய அவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு அவர்களும் அதை கணக்கிட்டு இந்த சேதங்கள் உண்மை என்று சொல்லியிருக்கிறார். பிறகு வந்து ராஜ்நாத் சிங் வந்தார், பிறகு நிர்மலா சீதாராமன் வந்தார்கள். ஆனால் பணம் மட்டும் வரல. ஆனால் இன்னைக்கு உடனடியாக அதே போல் 11,000 கோடி பீகாரில் வெள்ள தடுப்புக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து நாம் கேட்காம என்ன செய்யறது? நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா, பீகாருக்கு கொடுக்கக்கூடாது, ஆந்திராவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து புறக்கணிக்கிறீங்க. நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்கிறது மட்டுமில்லாமல் இந்த மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் உள்ள பணிகள், வேலை திட்டங்கள், செயல் திட்டங்களை வந்து வேண்டுமென்றே முடக்கிறீர்கள். இப்போ ஏன் நம்முடைய மாநிலத்தில் மட்டும் 4 பல்கலைக்கழகங்களில் வந்து
துணைவேந்தர்களே போட முடியாமல் இருக்குது? ஏன் இந்த ஆளுநர் வந்து இதை வந்து தடுக்கிறார்? ஏன் ஆளுநர் வந்து மேற்குவங்க மாநிலத்தில் செயல்பாட்டை வந்து முடக்கிறார்? ஏன் ஆளுநர் வந்து கேரளாவில் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கிறார்? மற்ற மாநிலத்தில் வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வந்து இதெல்லாம் ரொம்ப சுமூகமாக நடக்கிறது. ஆனால் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் திறமையாக செயல்படுகின்ற மாநிலங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வளர்ச்சி புள்ளிகள் ஒரு 16-17 புள்ளிகள், என்னென்ன மருத்துவம், அடிப்படை கட்டுமானம், இது மாதிரி பள்ளி கல்வி வசதி, இதில் வந்து 16-17 புள்ளிகளில் இந்தியாவிலே 3வது மாநிலமாக இருப்பது வந்து தமிழ்நாடு, 1வது மாநிலமாக இருப்பது கேரளா. ஆனால் இந்த மாநிலத்தை எல்லாம் நீங்கள் வந்து செயல்பாடுகளை குறித்து பழி வாங்குகிறீர்கள், பணத்தை கொடுப்பதில்லை. இது வந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரும் மற்ற காங்கிரஸ் முதலமைச்சர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் என்று முடிவு எடுத்திருக்கிறார். அப்போ ஏன் அப்படி வந்து ஒரு முதலமைச்சர்கள் வந்து ஏன் முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வலுவான காரணங்கள் இருக்கின்றன. இது என்ன செய்யறாங்கன்னா, இந்த வருஷம் 3 கோடி வீடுன்னு அவர் அறிவிக்கிறார். யாரு பட்ஜெட்ல இந்த 3 கோடி வீடு அறிவிக்கின்ற போது அந்த காஸ்ட்டை வந்து அந்த 1.5 லட்சத்தை அவங்க கூட்டுறது இல்லை, எண்ணிக்கையை மட்டும் கூட்டிக் கொண்டே போகிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு தங்கள் திட்டமிட்டபடி தங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள முடியல. உடனே அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷனா ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்துக்கு இவர்கள் வந்து பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆகவே இந்த பணம் கொடுக்கின்ற போது தங்களுடைய ஏற்கனவே தங்களுடைய மாநிலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற திட்டங்கள், முன்னெடுப்புகள், புதிய முயற்சிகள், இதற்கு எதுக்குமே பணம் இல்லை. மாநில அரசுகள் செய்யக்கூடிய பணிகள் பார்த்தீங்கன்னா 65 விழுக்காடு பணி, 100 கெட்டுன்னு வச்சுங்க, 100 தலைப்பில் 65 விழுக்காடு தலைப்புகளில் வரக்கூடிய பணிகளை மாநில அரசு செய்யணும். 35 விழுக்காடு வரக்கூடிய பணிகள் தான் ஒன்றிய அரசு செய்யணும். ஆனால் நிதி பங்கீடு எப்படி இருக்கிறதுன்னா, வரியை வசூலித்து விட்டு 65 விழுக்காடை அவர்கள் எடுத்துக்கொண்டு 35 விழுக்காடை நமக்கு கொடுப்பதின் காரணமாக மாநில அரசுகள் திணறுகின்றன. பல மாநில அரசுகள் திவாலாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய அரசுகளிலே அவர்களுக்கு வேண்டிய அரசுகளை ஒன்றிய அரசு காப்பாற்றுகிறது, அவர்களுக்கு தேவையான நிதிகளை அள்ளி கொடுக்கிறது. உயிர் வாழ்வதற்கும் போராடி கொண்டிருக்கின்ற பாஜக இல்லாத மாநில அரசுகளை கழுத்தை இருத்து கொலை செய்ய முயற்சிக்கிறது. இங்கே தான் பிரச்சனை. இந்த நிதி ஆயோக் பற்றி பேசும்பொழுது இப்போ நம்ம ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் ஒரு பக்கம் வந்து அமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு, நிதி ஆயோக்கில் கலந்து கொள்ளாமல் வந்து தமிழக மக்களை வந்து துரோகம் செய்கிறாங்கன்ற மாதிரி விமர்சிக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம முருகனுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர், அவருக்கு வந்து முழுமையாக வந்து அந்த நிதி ஆயோக்கை பற்றி அவர் புரிந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையான்னு நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த காலங்களில் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தங்கள் திட்டங்களை எப்படி தீட்டினார்கள் என்று சொன்னால் பிளானிங் கமிஷன் என்று சொல்லி அதன் மூலமாகத்தான் எல்லா திட்டங்களும் வரையறுக்கப்பட்டன. அந்த பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் உள்ளவர் இருப்பார், தலைவர் வந்து பிரதமர். அவர் வந்து முதலமைச்சரை அழைப்பார். இந்த ஆண்டு உங்களுடைய என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பணம் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து எதிர்பார்க்குறீங்க, அந்த திட்டங்களுடைய சாதக பாதகங்கள் என்ன, அதை செயல்படுத்தினா என்னாருக்கு நன்மை கிடைக்கும், இப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஸ். இதை தயார் செய்து விட்டு அதிகாரிகள் போய் ஒரு 2-3 நாட்கள் அங்கே உட்கார்ந்து அந்த பிளானிங் கமிஷன் அதிகாரிகளோடு பேசுவார். 4வது நாள் முதலமைச்சர் போவார். முதலமைச்சர் போய் அந்த பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மனோடு உட்கார்ந்து, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், 2 நாள் வாதம் நடந்திருக்கிறது, நாங்கள் வந்து 30,000 கோடி கொண்டு வருகிறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து 40,000 கோடி தாருங்க, இந்தந்த திட்டங்களை வந்து இந்த ஆண்டில் நிறைவேற்றுகிறோம்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. இதுதான் இது காலம் வரை மோடி அவர்கள் பிரதமராவது வருகிற வரை இந்த முறை வந்து இது ஒரு டிரான்ஸ்பரன்சி. நமக்கு தெரியும், நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, நம்ம என்ன கொண்டு போகிறோம், என்னென்ன திட்டங்கள் நடக்குது. நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணிட்டாரோ, அவங்க வந்து உடனே மோடி என்ன பண்ணாருன்னா அந்த திட்டக்குழுவை வந்து கலைத்து விட்டார். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் சாசன சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்ட பாடி. இப்போ இந்த நிதி ஆயோக் இருக்குது இல்ல, இது வந்து பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு துறை. இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முறையான அதிகாரிகளே அதுக்கு கிடையாது. அண்டர் ஸ்டாஃப்ட் அண்ட் அண்டர் இன்ஃபார்ம்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு அதை விட வேறு வழி இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிவதற்காகத்தான் இந்தியா கூட்டணி அமைச்சர்கள் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் போவதில்லை என்கிற ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்கிறார். ஸ்பெஷல் பட்ஜெட் அலாகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி எழுப்புறார் அண்ணாமலை அவர்கள். என்னன்னாக்கா, கடந்த முறை யூபிஏ அரசாங்கம் இருந்த பொழுதுக்கு 10 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டினுடைய பெயர் இடம்பெறலை. அப்போ கேள்வி கேட்காம இப்போ மட்டும் கேள்வி கேட்கறது ஏன்? 8,000 கோடி அளவில் தான் வந்து சிறப்பு நிதி வந்து ஒதுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். இப்போ நாங்கள் வந்து இந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடிக்கு மேலே
அறிவிச்சிருக்கிறோன்ற மாதிரி ஒரு தரவுகள் வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அண்ணாமலைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக கிளவராக பேசுகிறதாக நினைத்து மக்களை குழப்புகிறார். முதல்ல வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதனுடைய காலத்தில் வந்து வருவாய் எவ்வளவு, டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளவு, விதிக்கப்பட்ட வரி எவ்வளவு, இன்னைக்கு மோடி அரசாங்கம் விதிக்கின்ற வரி எவ்வளவு. உதாரணமாக நான் சொல்கிறேன், செஸ்ன்னு ஒரு வரி இருக்குது, சர்சார்ஜ்னு ஒன்று இருக்குது, டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மூணையும் புரிந்துக்கணும். இந்த டாக்ஸை மட்டும்தான் மாநிலங்களோடு ஒன்றிய அரசு பகிர்ந்து கொள்ளும். செஸ் என்று வசூலிப்பதையும் சர்சார்ஜ் என்று வசூலிப்பதையும் இந்த ஒன்றிய அரசு மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அதுக்கு பகிர்ந்து கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லை. செஸ் எதற்காக கடந்த காலங்களில் வசூலிக்கப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு பெரிய எதிர்பாராத பட்ஜெட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பேரிடர் வந்து விடுகிறது, ஒரு யுத்தம் வந்து விடுகிறது, ஒரு பெரிய நோய் தொற்று வந்து விடுகிறது. இதை போன்ற நேரத்தில் வந்து அந்த எதிர்பாராத செலவினங்களுக்காக வேண்டி ஒரு செஸ்ன்னு சொல்லி அந்த செஸ்ஸை வந்து பெட்ரோல்லையோ டீசல்லையோ இல்லை மற்ற பொருட்களையோ இன்கம் டேக்ஸ்லையோ இதில் சர்சார்ஜ் செஸ்ன்னு வசூலிப்பாங்க. இப்போது மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வரிகளையுமே செஸ்ஸுங்கிற பேரில் வசூல் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் மன்மோகன் சிங் காலத்தில் விட வசூலிக்கப்பட்ட செஸ்ஸை விட இன்று மோடி அவர்கள் காலத்தில் வசூலிக்கப்படுகிற செஸ் வந்து 3 மடங்கு அதிகம், 300% அதிகம். அப்போது இந்த வரி வந்து மாநிலங்களுக்கு வந்து சேர வேண்டிய வரி, அதனுடைய பங்கு வரணும். ஆனால் மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக செஸ் என்கிற பேரில் வசூலிக்கிற அந்த வரி, இதைத்தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதற்காக வேண்டி நீங்கள் இவ்வளவு ஸ்கீமு நீங்கள் போடுறீங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் வந்து 2 லட்சம் பேர்னு போடுறீங்க, தமிழ்நாட்டிலே 15 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் நடந்துட்டு. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ். இந்த பணத்தை வந்து எங்கிட்ட கொடுத்துடலாமே, நீங்கள் உங்களுக்கு வந்து ஏஜென்சி கிடையாது, இந்த பணத்தை வந்து நீங்கள் மாநில அரசு மூலமாக தான் செலவு செய்ய வேணும். மாநில அரசுக்கு கொடுக்காம நீங்கள் வந்து டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அங்கே 4 அதிகாரிகள் போடுகிற திட்டம் வந்து எந்த அடிப்படையில் போடுறீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் அங்கே இருக்கிற நிலவரத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் வந்து திட்டம் திட்டுகிறீர்கள். ஆனால் யதார்த்தம் வந்து யதார்த்தங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறுகிறது. உதாரணமாக இன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷன் வச்சுங்க, உயர்கல்வியில் 2035 35% அட்டைன் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய நோக்கம். அதாவது ஒரு பள்ளி கல்வியிலிருந்து ஒரு பையன் 100 பேர் வராங்கன்னா அதில் வந்து 35 பேரை கல்லூரிக்கு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து இன்றைக்கி அவங்க வட மாநிலங்களில் 17, 18 தான் இருக்குது. அதை 35 உயர்த்துவதற்கு அவங்க வந்து அது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இப்போவுமே வந்து நம்ம 60-67 விழுக்காடுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த 2 திட்டங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற திட்டம் நமக்கு எப்படி பொருந்தும்? காலனி மாநிலங்கள்னா காலனி நாடுகளைப் போல பிரிட்டிஷாருக்கு எப்படி இந்தியா காலனியாக இருந்து வரி கட்டியதோ அதை போல் இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற மோடி அரசுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் வந்து காலனி மாநிலங்களாக இருக்கின்றன என்கிற ஒரு பெரிய கேள்வியும் இன்னைக்கு வந்து எழுப்பி வந்திருக்கு. அன்புமணி கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடுங்கிற பெயரை இடம்பெறலன்ற மாதிரி குற்றச்சாட்டு எழும்பியிருக்குன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு குறைந்தபட்சம் எங்களை வந்து 25 இடத்துலயாவது வெற்றி பெற செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு கடந்து போறாப்புல. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு அரசியல் ஆணவம் என்று தான் நான் சொல்லுவேன். அதுதான் நம்ம பழி வாங்குகிற பட்ஜெட்டு நான் என்னுடைய உரையில் துவக்கத்தில் சொன்னேன். காங்கிரஸ் கட்சி காலத்தில் இப்படி நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? திரும்ப எலெக்ஷன் வந்திருக்குமா? திரும்ப இவர்களெல்லாம் வெற்றி பெற்று வந்திருப்பார்களா? ஆட்சி மாற்றம் நடந்திருக்குமா? மக்கள் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பார்களா? என்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிரதமர் தான் அடிக்கடி சொல்கிறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிடுது, அதெல்லாம் தேர்தலை மறந்துடுங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நான் முன்னேறுவோம்னு அவர் வார்த்தைக்குள்ள பேசினால் கூட கள யதார்த்தம் வந்து அப்படி அல்ல. களத்தில் வந்து அவங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பழி வாங்குகிறார்கள். அதைத்தான் மறைமுகமாக அன்புமணி சொல்லியிருக்கிறார். சார், ஒரு பக்கம் வந்து தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களுக்கு இறக்குமதி வரி வந்து குறைஞ்சிருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து சொத்தை விற்பதற்கான அந்த வரி வந்து அதிகரித்திருப்பதாகவும், இந்த பக்கம் குறைஞ்சிருக்கு, ஒரு பக்கம் ஏற்றிருக்கிறாங்க, கட்டுமானம் அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஏறி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டில் வந்து இன்னைக்கு மேலை நாடுகளெல்லாம் வந்து வரி விதிப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, டாக்ஸிங் த ரிச், பணக்காரர்களுக்கு வரி போடுவது, அதிகமாக வரி போடுவது, ஏழைகளின் மீது இருக்கின்ற வரி சுமையை குறைப்பது. இன்னைக்கு வந்து நமக்கு பின்னால் வந்து பிரேசில் தான் வந்து G20 நாடுகளுக்கு தலைமையேற்றிருக்கிறது. அவங்க நம்மளை மாதிரி கூத்தடிக்கலை. நம்ம வந்து அந்த G20 வச்சுக்கிட்டு நிறையா பணம் செலவு பண்ணி ஏதோ மோடி அவர்களுடைய தனிப்பட்ட சாதனை போல் ஊருக்கு ஊர் கொண்டாட்டம் திருவிழா மாதிரி நடத்தினார். ஆனால் அவங்க வந்து பிரேசில் அப்படி நடத்தலை. அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்தில் உள்ள சூப்பர் ரிச் பீப்புளுக்கு சூப்பர் ரிச் டாக்ஸ்ன்னு சொல்லி 2 விழுக்காடு போடணும். அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கணும், எல்லா நாடுகளும் ஒத்துக்கணும். அதன் மூலமாக வருகிற பணம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வருது. இப்போ நம்ம ஊரில் வந்து 2% வரி நம்ம ஊரில் போட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் 1,80,000 கோடி வரும் ஒரு வருஷத்துக்கு. மற்ற நாடுகள் எல்லாம் ஒப்புதல் கொடுத்தாச்சு அந்த டாக்ஸிங் த சூப்பர் ரிச். ஆனால் வந்து நம்முடைய இந்திய கவர்மெண்ட் மோடி அரசு மட்டும் கொடுக்கல. ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இப்போ அம்பானி வீட்டு கல்யாணத்தை பார்த்தோம். அம்பானி வீட்டு கல்யாணத்தை பார்க்கின்ற போது இந்த நாட்டு மக்கள் வந்து அதை கூட ரசிக்கக்கூடிய அளவுக்கு மனசு மறத்து போயிட்டாங்க. அதை வந்து தொலைக்காட்சியில் பார்த்து அந்த ஆடம்பரத்தை பார்த்து அது அப்படி இது அப்படின்னு வியந்து பேசுவதும், ஒருவருக்கு 2.5 கோடி ரூபாய் வாச்சு மாப்பிள்ளை தோழனுக்குன்னு 50 பேருக்கு கொடுத்தால் அதையெல்லாம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இந்த மக்கள் வந்து மறத்து போனாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து 38-40 விழுக்காட்டு மக்களுக்கு வந்து அடுத்த நேர உணவே கேள்விக்குறியாக இருக்கின்ற போது இதை போன்ற அநாகரிகமான செலவுகளை வந்து எப்படி ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளும்? அது என்ன விதமான செய்தியை மக்களுக்கு சென்று அடையும்? அவர்களுக்கு வந்து ஏன் வரி விதிப்பதற்கு மோடி அரசு தயங்குகிறது? அந்த புள்ளியில் ஒரு கேள்வி சார், கார்ப்பரேட் வரி 5% குறைச்சிருப்பதா சொல்றாங்க. கார்ப்பரேட் வரி 5 விழுக்காடு குறைத்திருப்பதன் மூலமாக அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து 2 லட்சம் கோடி கிடைத்திருக்கிறது. 2 lakhs crores. நம்ம வந்து இந்த கல்வி கடன் வாங்கின மாணவர்களுக்கு வந்து 2020க்கு முன்னால் வாங்கின மாணவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னா அதுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு தான் அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து 2 லட்சம் கோடியை கொண்டு போய் கொடுத்தார். இந்த 2 லட்சம் கோடியை கொடுத்த உடனே என்ன சொன்னாருன்னா அவங்க நிறையா வந்து புதுதாக முதலீடு பண்ணுவாங்க, வேலை வாய்ப்புகள் பெருகும்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைந்து கொண்டே வருது. இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரும் முதலாளிகள் இருக்காங்கல்ல இந்தியாவில், இவர்கள் எல்லோரும் வந்து இப்பொழுது வெளிநாடுகளில் போய் கொண்டு போய் முதலீடு செய்கிறார், தொழில் துவங்குகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் போய் அம்பானி தொழில் துவங்குகிறார், இலங்கையில் போய் தொழில் துவங்குகிறார், இந்தோனேஷியாவில் போய் தொழில் துவங்குகிறார்கள், பல்வேறு கல்ஃப் கண்ட்ரியில் போய் பெரும் முதலீடுகள் செய்கிறார்கள். எல்லாம் வந்து ஃபண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பேங்கில் கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறார். இவர்களுக்கு வரி விதித்தால் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து அதை ஏன் கேட்கல, ஏன் வரி விதிக்கலை? ஜிஎஸ்டி வரி என்பது யாருக்குன்னா ஏழைகளுக்கும் நடுத்தட்டு மக்களுக்கும் விதிக்கப்படுகிற வரி தான். அவர்கள் தான் வந்து சோப்பு வாங்கும்போது, பவுடர் வாங்கும்போது, துணி வாங்கும்போது, ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது, சாதாரண செலவுகள் செலவழிக்கின்ற போது கட்டுகிற வரி தான் இந்த ஜிஎஸ்டி. அதை போல தனிநபர் வருமான வரி தான் ரொம்ப அதிகம். கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து தனிநபர் வரிகளை விட குறைந்து இருப்பது இதுதான் முதல் முறை. அதான் நான் முருகன்கிட்ட கேட்குறேன், அண்ணாமலைகிட்ட கேட்குறேன். மன்மோகன் சிங் காலத்தில் அப்படி இல்லையே. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய காலத்தில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் தான் அதிகம், தனிநபர் வருமான வரி வந்து குறைவு. ஆனால் நீங்கள் இப்போ உல்டாவா தனிநபர்களுக்கான வரிகள் வந்து மிக அதிகமாக போய் கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து வரி ரொம்ப குறைந்து இருக்கிறது. இது ஒரு அநியாயமான வரி விதிப்பு, ஏழைகளுடைய முதுகை ஒடிக்கின்ற அளவுக்கு கொடுமையான வரி விதிப்பு. சார், வருமான வரின்னு சொன்னோடனே அதில் ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னாக்கா பழைய நடைமுறை புதிய நடைமுறைன்னு சொல்லிட்டு 2 கடைபிடிக்கப்படுது. அதில் வந்து புதிய நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பழைய நடைமுறை தான் வந்து சேமிப்புகளுக்கு வழிவகுக்கும், இது வந்து செலவினங்களுக்கு வழிவகுக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. பழைய நடைமுறையில் மாற்றம் கொண்டு வராததை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காலங்காலமாக பல்லாண்டு காலமாக நம்முடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவால்வ் ஆகிருக்கு. அந்த டேக்ஸை எப்படி வசூல் பண்ணணுங்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு பூவில் வந்து உட்காருகிற தேனி வந்து எப்படி பூவை காயப்படுத்தாமல் அந்த மதுவை வந்து உறிஞ்சி வருகிறதோ அதனால் வந்து அந்த பூவுக்கு பயன், அதுக்கு வந்து அந்த பாலினேஷன் வரணும், அந்த பூவில் வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அது காயாக வந்து கனியாக மாறுகிறது, இந்த தேனீக்கு வந்து மது கிடைக்கிறது. இதுதான் வந்து டேக்ஸ் சிஸ்டத்தினுடைய கான்செப்ட். அரசாங்கம் இப்படி தான் வரியை வசூலிக்கணும். வரியை வசூலிக்கின்ற போது அவர்களுக்கு நோவாமல் வலி இல்லாமல் வசூலிக்க வேண்டும். அப்படி வசூலிக்கின்ற வரி வந்து அந்த மக்களுக்கு திரும்ப பயனுள்ளதாக செய்ய வேண்டும். அதன் மூலம் அரசாங்கத்திற்கு செலவுகளுக்கு பணம் கிடைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து அந்த பூக்களை வந்து கசக்கி பிழிந்து சாறு குடிக்கிற மாதிரி டாக்ஸ் நடக்குது. எம்எஸ்எம்இ பற்றி கடைசியாக ஒரு கேள்வி கேட்டலான்ட்டு, அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முத்ரா கடன்லாம் வந்து ஒரு 20 லட்சம் வரைக்கும் நாங்கள் வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கடன் கொடுத்து ஊக்குவிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பார்வை. ஏஞ்சல் வரியை வந்து முற்றிலுமாக அபாலிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. சிலர் வந்து தொடர்ச்சியாக கடன் கொடுத்து ஊக்குவிக்கிறதால மட்டுமே இது வளராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது எம்எஸ்எம்இக்கு வந்து அவங்க கேட்டது வந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து தனியாக ஒரு வங்கி வேணும்னு கேட்டாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் ஃபண்டு பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஸ்கீமை வந்து டெய்லர்மேட் ஸ்கீம்ஸை பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒன்று கேட்டாங்க. பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் நோய் தொற்று வந்து லாக்டவுன் ஆன பிறகு
சிறு குறு தொழில்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்கள் அழிந்து போயின. அது வந்து வேலை வாய்ப்புகள் இழப்பது மட்டுமல்ல, அந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்த பெரும் முதலாளிகள், வசதியானவர்கள் எல்லாம் ஓவர் நைட்டில் வந்து பாப்பராகி திவாலாகி தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த இண்டஸ்ட்ரியை மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து பல்வேறு வகையில் வந்து உதவி பண்ணுறோன்னு சொல்லி திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்து, அதுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வாங்க கடனோட டாப் அப் கடன்னு சொல்லி கூட வந்து ஒரு கடன்னு சொல்லி அறிவித்தாங்க. கடைசியில் அவங்க கேட்டது என்னென்னா, அந்த அடைத்து கிடந்த காலங்கள், அந்த இண்டஸ்ட்ரி மூடி கிடந்த நாட்கள், வேலைவாய்ப்பே இல்லாமல் தொழில் முடங்கி கிடந்த காலத்தில் உள்ள வட்டியை வந்து தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்டாங்க. அந்த வட்டியை தள்ளுபடி பண்ண சொல்லியிருந்தாலே பாதி முதலாளிகள் வந்து தொழில் நடத்தி கொண்டிருந்தவர் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரி மேலே ஓடி இருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கான முன்னுரிமை சந்தையில் அரசாங்கம் வாங்குகிற பொருட்கள், அரசாங்கம் கொள்முதல் செய்வது, இதில் வந்து பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் எங்கெல்லாம் எம்எஸ்எம்இனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம். ரெண்டாவது, நீங்கள் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை நம்பி நிறைய ஸ்மால் ஸ்கேல் மீடியம் இண்டஸ்ட்ரி இருந்தது. அவங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே. இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பூரா வந்து எல்லாம் அடிபட்டதுனால இந்த இண்டஸ்ட்ரி பூரா முடிவு போயிடுச்சு. இது வந்து இப்போ சைனாவிலேருந்து இதுக்கு போட்டியாக வந்து நிறைய பொருட்கள் வந்து இம்போர்ட் ஆகுது. ஈவன் ஸ்க்ரூ கூட, ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட, ஒரு பின், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் கூட சைனாவிலிருந்து வரைமுறை இல்லாமல் வந்து நம்ம உள்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவதனால அந்த தொழில்கள் முடங்கி கிடக்கின்றன. வேலை வாய்ப்புகள் அதிகமாவது வந்து இந்த சிறு குறு தொழில்கள் மூலமாக தான் வேலை வாய்ப்பு அதிகமாகும். பெரிய கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்துக்கு வந்து எல்லாமே வந்து ராபாட்டிக் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜின்னு சொல்லி மனிதர்களே இல்லாமல் பெரும் கார் தொழிற்சாலைகள்லாம் நடக்கிறது. ஆனால் வந்து எம்எஸ்எம்இ போன்ற சிறு தொழில்களுக்கு ஆட்கள் நிறைய தேவை, வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கும். ஆகவே எம்எஸ்எம்இ ரிவைவ் ஆகாமல் எக்கனாமி ரிவைவ் ஆகாது. இந்த பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. பாடி தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் ஆடி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. Experience your dream retirement life for a day.